என்ன இதை பாரு மீனா, போதுமா? ரொம்ப நேரம் அழுதுட்டு இருக்கிறேன். இதுக்கு மேல அழுதினா உடம்புக்கு ஏதாவது வந்துடும். என்னால முடியல பெரியப்பா. நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்? என்னையும் அசிங்கப்படுத்திக்கிட்டு உங்களுக்கு அவமானத்தை தேடி கொடுத்துக்கிட்டு இப்ப எல்லாருக்கும் என்னால நிம்மதி இல்லாதபடி பண்ணிட்டேனே பெரியப்பா. அப்படி எல்லாம் பேசாதம்மா. சாவுங்கிற வார்த்தையை வாயில வரக்கூடாது. பிரச்சனை எத்தனையோ வரும். அதுக்கெல்லாம் பயப்படாம காலில் மிதிச்சு வாழ்ந்து சாதிச்சு காமிக்கணும். அசிங்கமா இருக்கு. எனக்கு என்ன பிடிக்கல பெரியப்பா. மிருகத்தை விட கேவலமா போயிட்டேன். நான் பிறந்ததுல இருந்து உங்க எல்லாருடைய கனவையும் என் மேல தூக்கி வச்சு அழகு பாத்தீங்க. ஆனா நான் எல்லா கனவையும் என் கால போட்டு மிதிச்சிட்டேன். அதே ஏமா திரும்ப திரும்ப பேசுற? இல்ல பெரியப்பா, அந்த ராஸ்கல் அவ்வளவு நல்லவனா என்கிட்ட நடிச்சிருக்கான். இப்படி ஒரு முட்டாளா இருந்திருக்கனே பெரியப்பா. என் படிப்பு எனக்கு உதவல, என் புத்திசாலித்தனமும் எனக்கு உதவல. பொண்ணுங்க எல்லாத்துக்கும் சூட்சமமா ஒரு அறிவு வேலை செய்யும் சொல்லுவாங்க. அந்த அறிவு கூட எனக்கு எங்க போச்சுன்னு தெரியல பெரியப்பா. ஒரு பைத்தியம் மாதிரி அவன் பின்னாடியே போயிருக்கனே பெரியப்பா. நினைச்சாலே அருவருப்பா இருக்கு. புரியுதுமா, நீ ஏன் இவ்வளவு வெறுத்து போய் பேசுறன்னு புரியுது. மீனா, ஒன்ன மாதிரி சிறுசுகள்லாம் இத்தனை பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிறதுக்கு காரணமே உண்மையான காதல் என்னன்னு தெரியாம நீங்களா குழம்பி போய் இருக்கிறீங்க. இந்த கிழவனுக்கு காதலை பத்தி என்ன தெரியும்னு பாக்குறியா? என்ன மாதிரி வாழ்ந்து முடிச்சவனுக்கு தாமா காதல்னா என்னன்னு தெரியும். நீங்கெல்லாம் ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் என்னத்தையும் எதிர்பார்த்து காதலிக்கிறீங்க. அந்த எதிர்பார்ப்பு பொய்யானது. ஏமாத்தம் வருது, துக்கம் வருது, விரக்தி வருது. ஆனா நாங்க எதையுமே எதிர்பார்க்கலையே, கட்டி வச்சாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் வாழ்நாள் பூரா சந்தோஷமா வச்சுக்கணும். அதான் எங்களுக்கு தெரியும். அப்படி ஒருத்தர் ஒருத்தர் சந்தோஷமா வச்சுக்கிறதுக்காக நான் அவளுக்கு எத்தனை வேணா விட்டு கொடுப்பேன். நான் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக அவ அத்தனை விட்டு கொடுப்பான். தன்னோட கஷ்டத்தை கொஞ்சம் கூட வெளியே காட்டிக்க மாட்டான். இந்த கடமையை தாம நாங்க காதல்னு புரிஞ்சுக்கிட்டோம். வாழ்நாள் பூரா ஒருத்தர் ஒருத்தர் சந்தோஷமா வச்சுக்கிட்டோம். இதோட என்ன பெரிய காதல் இருக்குது? அதனாலதான் உலகத்தை நீ சுத்தி பார்த்தீங்கன்னா தெரியும். என்ன மாதிரி வயசாளிங்க எல்லாம் சாகர வரைக்கும் பொஞ்சாதியோட சேர்ந்து சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா காதலிச்சு கல்யாணம் செய்துக்கிட்டவங்கள அநேகமா பல பேரு சீக்கிரமே விவாகரத்து பண்ணிக்கிறாங்க இல்லையா? என்ன காரணம்? எதிர்பார்க்கறாங்க, ஏமாந்து போறாங்க. ரெண்டாவது, விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இல்ல. அது ரெண்டு எங்களுக்கு இருக்கிறதுனால நாங்க வாழ்நாள் பூரா சந்தோஷமா இருக்கிறோம். கிருஷ்ணவேணி பெரியம்மா கிட்ட நான் எத்தனை அன்பா பாசத்தோட இருந்து நீ கண் கூட பார்த்திருக்கிறேன். உன் பெரியம்மா போய் சேர்ந்துட்டா. ஆனா அவன் மேல இருந்த அன்பும் பாசமும் என் நெஞ்சு இன்னும் நினைச்சுக்கிட்டே இருக்குல்ல. இதுதான் எங்களுக்கு தெரிஞ்ச காதல். இப்போவாத நான் சொல்றது கேளு. நீ வாழ்க்கையில சாதிக்க வேண்டியது என்னெல்லாமோ இருக்குதுமா. பெரியப்பா சொல்றேன், நடந்தது மறந்துரு. எப்படி மறக்க முடியும் பெரியப்பா? மறக்கத்தாம வேணும். இனிமே தான் வாழ்க்கையை ஆரம்பிக்க போகுது, புரியுதா? நீ நல்லா படிச்சு பெரிய உத்தியோகத்துக்கு போகணும். அந்த நோக்கம் மட்டும்தான் உன் மனசுல இருக்கணும். வேற எதை பத்தியும் நீ நினைக்கவே கூடாது. படிப்பு படிப்பு, அதை மட்டுமே நீ கவனிக்கணும். இது பாருமா, ஏன் அழுதுகிட்டே இருக்க? இத பாருமா, நீ நடந்து போயிட்டு இருக்க, தெரியாம சாக்கடையில கால் வச்சிடுற. அதுக்காக காலை விட்டு எரிஞ்சிருவியா? காலை நல்லா தேய்ச்சி கழுவிட்டு நம்ம வாட்ட போயிட்டே இருப்போம்ல. நீ நல்லா வாழ வேண்டியவமா. அந்த அயோக்கிய ராஸ்கல் உன் வாழ்க்கையை நாசம் பண்ணிவிட்டான். நீ கழுதுகிட்டு இடிச்சு போய் உட்கார்ந்து இருக்கிற, அவன் கவலை இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கிறான். அவன் பண்ண தப்புக்கு உனக்கு தண்டனையா? இந்த கருவை அழிச்சு கொடு.